ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் புதிய எபிசோடுக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் ரோஷன் ஷான். கனவிலே பாம்பு கடிப்பது, பாம்பு துரத்துவது. ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்னேக் பைட் அண்ட் சேஸ். இதை குறித்ததான தெளிவான விளக்கத்தை இந்த காணொளியில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த கனவு உங்களுக்கு கொடுக்கும் 4 அறிகுறிகள், மிகப்பெரிய ஆபத்துக்களை உங்களுக்கு முன்னறிவிக்கிற அந்த 4 அறிகுறிகள் என்ன? இந்த காணொளி வாயிலாக நீங்க அதை தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த காணொளி முழுவதும் பாருங்க. இந்த காணொளியின் முடிவில் ஒரு பாம்பு கடிப்பதனாலும் துரத்துவதினாலும் அது கடிக்கும் பகுதி நம்முடைய சரீரத்தில் எந்த பகுதி, அந்த பகுதியை கடிப்பதனால அதற்கு அர்த்தம் என்ன, அது மாத்திரம் இல்லாம வேதாகமத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கு நடந்திருக்கு, அந்த சம்பவங்களுக்கு அங்கு சொல்லப்பட்ட அர்த்தங்கள் என்ன என்று வேதாகமத்தின் அடிப்படையிலும் நீங்க பார்க்கவிருக்கிறீங்க. வெல்கம் பேக். ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ்க்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்னேக் பைட்ஸ். கனவில் நாம் பார்க்கிற பாம்புகளும் அது நம்மை துரத்துவது போல, கடிப்பது போல நாம் கனவு காண்பதனால என்ன அறிகுறிகள்? அது எதற்கான அறிகுறி? நமக்கு ஏதாவது பெரிய பாதிப்பா, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய தாய் தகப்பனுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு பாதிப்பை, ஒரு மரணத்தை, என்ன செய்தியை அது சொல்லுகிறது? இங்க 4 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க தெளிவா கவனமா இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். முதல் அறிகுறி என்னன்னா, இந்த பாம்பு உங்களை கடிப்பதனால, பாம்பு கடிப்பது போன்ற கனவு நீங்கள் காண்பதனால இதோ இங்க சில அறிகுறிகள் இருக்கு. பயம், தடை, துரோகம், அச்சுறுத்தல், நோய், மரணம், கெட்ட செய்தி. இவற்றுக்கான அறிகுறி தான் பாம்பு கனவில் வந்து உங்களை கடிப்பது. 2வது, பாம்பு உங்களை துரத்துவதும் கடிப்பதும் எதற்கான அறிகுறி என்றால், தீங்கு விளைவிக்க விரும்பும் ஒரு நண்பன் உங்கள் அருகே இருக்கிறான் என்பதற்கான அறிகுறி. 2. 3, பாம்பு கடிப்பது போல, துரத்துவது போல கனவு காண்பதினால் அதன் 3வது அறிகுறி என்னன்னா, அது உங்களை கைகள், கால்கள், தலை போன்ற இடத்தில் கடித்தால் நீங்கள் ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிற ஒரு அறிகுறி இந்த 3வது காரியம். 4வது, பாம்பு கடிக்கும் கனவை நீங்கள் கண்டால் அது எதற்கான குறியீடு என்றால், இது உங்கள் திருமண வாழ்க்கையில் விவாகரத்து, பிரிவு அல்லது துரோகத்தை குறிக்கும் அறிகுறி. ஒருவேளை கணவன் மனைவிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கலாம், இனிமேல் செய்யலாம். இல்லை, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கலாம், இல்லை ஒருவேளை செய்யலாம். இது திருமண பந்தத்தையும் தொடுகிறது. வேதாகமத்துல இந்த சர்ப்பமானது பிசாசினோடே பொருத்தப்பட்டு பிசாசு என்று வர்ணிக்கப்படுது. இந்த சர்ப்பத்திற்கு 2 குணம்தான். ஒன்று வஞ்சிப்பது, இன்னொன்று விழுங்கி அவர்களை கொல்லுவது. 2 குணம்தான். வேதாகமத்துல சர்ப்பம் ஒரு மிகப்பெரிய அழிவை உண்டாக்கி இருக்கிறது என்பதை ஒரு வேத பகுதியிலே நாம படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5 - 8 வசனங்கள். அங்கு சர்ப்பம் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தினது. அதற்கு அனுமதி கொடுத்தது யார் என்றால், ஒரு ஜனங்கள் அவர்களுடைய மேட்டிமையான வாழ்க்கையினால தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டு சர்ப்பத்தை அனுமதித்தார். சர்ப்பமானது அவர்களை கொத்தி கொண்டது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. 5 வாசிக்கிறேன். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி
நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள் அநேகர் ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் என்று எழுதியிருக்கிறது. தன் ஜனங்கள் என்றைக்கு தேவனுக்கு எதிராக தவறு செய்கிறார்களோ, பாவம் செய்கிறார்களோ, அவர்களை தண்டிக்க தேவன் அனுமதித்த ஒரு மிருகம் சர்ப்பம். பாவத்தின் சம்பளம் சர்ப்பத்தின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று வேதத்துல சொல்லுது. இந்த சர்ப்பம் என்பது பிசாசினுடைய ஒரு மறுபிறப்பு, மறு உருவமாகத்தான் பார்க்கப்படுது. இது தள்ளப்பட்ட பாம்பு, வலு சர்ப்பம் அப்படின்னு வேதாகமத்துல குறிக்கப்பட்டிருக்கு. சர்ப்பம் தன்னுடைய வயிற்றினாலே அது அவதிப்பட வேண்டும் என்று ஆதியிலே தேவன் அதை சபித்தார். காரணம், ஆதாம் ஏவாள் என்ற தேவனுடைய அந்த அருமையான படைப்பை இந்த சர்ப்பம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 5 வரைக்கும் வஞ்சித்ததை நாம் பார்க்கிறோம். அங்க அந்த சர்ப்பம் அந்த தோட்டத்திற்குள்ள போய் ஏவாளை வஞ்சித்தது. ஏவாளிடத்துல புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்ன அந்த கனியை புசிக்க செய்து கீழ்ப்படியாமையை ஏற்படுத்தினது. அப்ப இந்த சர்ப்பம் என்ற இந்த கனவு நம்முடைய வாழ்க்கையில வருவதா இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுடைய வீட்டிற்குள்ள மிகப்பெரிய ஒரு மரணமோ, துரோகமோ, இல்ல விவாகரத்தோ, இல்ல மனைவி துரோகம் செய்து கொண்டிருப்பவராகவோ, கணவன் துரோகம் செய்து கொண்டிருப்பவராகவோ இருக்கிறார் என்ற அர்த்தம். உங்களுடைய வீட்டிற்குள்ள நோய் வரப்போகிறது என்ற அர்த்தம். உங்களுடைய வீட்டிற்குள்ள சாபம் படுத்து கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம். இந்த சர்ப்பம் கடிப்பதனால உங்களுடைய பாவம் கர்த்தருக்கு முன்பாக தண்டனைக்குரியதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். இதுதான் உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய பாம்பின் கனவு, சர்ப்பத்தின் கனவு. பாம்பு உங்களை துரத்துவது, கடிப்பது, உங்களை சுற்றி கொள்வது, இப்படிப்பட்ட கனவுகளுக்கு அர்த்தம். ஒருவேளை இப்படிப்பட்ட கனவுகள் திரும்ப 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 உங்களுக்கு வருவதா இருந்தால், நீங்கள் உடனடியாக தேவனிடத்துல நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி தேவனிடத்துல முழங்கால் படிடுங்க. மேலும் உதவிகளுக்கும் மேலும் நீங்கள் தெளிவுகளை பெற்றுக்கொள்ள உடனடியாக எங்களுடைய இந்த காணொளியில இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் அழைத்து ஊழியரை தொடர்பு கொண்டு, என்னை தொடர்பு கொண்டு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய வீட்டிற்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஜெபத்தின் மூலயமாக, உபவாசத்தின் மூலயமாக விடுதலையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் தெளிவுகளை பெற்றுக்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதோ கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அழைத்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலயமாக என்னோடு பேசி இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். மற்றொரு காணொளியில கனவிலே பல் விழுவது போன்று கனவு வருகிறது பாஸ்டர், பல்லை யாரோ பிடுங்குகிறார்கள், அப்படிப்பட்ட கனவு வருது. பல்லை நான் மென்று விழுங்கி விடுகிறேன், அப்படிப்பட்ட கனவு. இந்த கனவுக்கான அர்த்தத்தை அடுத்த காணொளியில உங்களோட பேச போறேன். அதுவும் வேதத்தின் சத்தியத்தின் பிரகாரமாக மாத்திரமே. இந்த கனவு உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனையின் தெளிவு, இதன் தெளிவு மூலியமாய் நம்முடைய வீட்டிற்குள்ள நம்ம ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி கொள்ள முடியும், பயத்திலிருந்து விலக முடியும். தொடர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒன் காட் நாங்கள் பயணிப்போம், நீங்கள் எங்களோடு பயணிங்க. இந்த காணொளியை பார்த்து பயன்பெற்றது
உங்களுடைய பயனை மற்றவர்களோடு பயன்பெறும்படிக்காக பகிர்ந்து கொள்ளுங்க. புதிய நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் இட். உங்களுடைய கனவுகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அதற்கான பதில்கள் காணொளி வாயிலாக உங்களுக்கு கிடைக்கும். நான் ரெவரண்ட் ரோஷன் ஷான் மறுபடியும் இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். God bless you. God bless you.